Hi friends and welcome to my YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா இஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பார்க்குறோம். இந்த வீடியோ போன வீடியோஸோட கண்டினியூஷன் இருக்குது. அந்த வீடியோஸோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோஸ் எனக்கு கிளியராக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பைத்தான் கண்டிஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ பைத்தான் என்னென்னு பார்த்தோம்னா அது வந்து அந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனில் இருக்கிற லாஜிக்கல் கண்டிஷன்ஸை சப்போர்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தோம்னா ஈக்குவல் டு சிம்பிள். இது என்னென்னு பார்த்தோம்னா இப்போ ரெண்டு நம்பர்ஸ் ஏபி இருந்துச்சுன்னா ஏ ஈக்குவல் டு பின்னு போட்டோம்னா அது வந்து ஈக்குவல் டுன்னு அர்த்தம். நாட் ஈக்குவல் டுன்னா என்னென்னா ஏ எக்ஸ்க்ளமேஷன் மார்க் ஈக்குவல் டு பின்னா என்னென்னு பார்த்தோம்னா நாட் ஈக்குவல் டு. லெஸ் தேன் என்னென்னு பார்த்தோம்னா ஏ லெஸ் தேன் பி. லெஸ் தேன் அண்ட் ஈக்குவல் டுன்னு என்னென்னு பார்த்தோம்னா ஏ லெஸ் தேன் ஈக்குவல் டு பி இந்த மாதிரி போட்டுரும். கிரேட்டர் தேன் என்னென்னு பார்த்தோம்னா ஏ கிரேட்டர் தேன் பி இந்த மாதிரி போட்டுரும். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு என்னென்னு பார்த்தோம்னா ஏ கிரேட்டர் தேன் ஈக்குவல் டுன்னு போட்டுரும். இந்த கண்டிஷன்ஸை நிறைய வழியில் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இது காமனாக எங்கே யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தோம்னா இஃப் கண்டிஷன்ஸ்லேயும் லூப்ஸ்லையும் யூஸ் பண்ணுறோம். இப்போது இஃப் கண்டிஷன் நம்ம எப்படி எழுதுறோம்னு பார்த்தோம்னா இஃப் கீவேர்டை வச்சு எழுதுகிறோம். இப்போது மோஸ்ட்டாக என்னென்னு பார்த்தோம்னா இந்த பைத்தானில் வந்து அது வந்து இண்டென்டேஷனெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்பேஸ் விட்டு நம்ம வந்து கரெக்டாக வந்து இந்த இஃப் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணணும்லாம் என்னென்னு பார்த்தோம்னா எரர் காட்டும். இப்போ நம்ம இஃப் கண்டிஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A which is equal to 10, B which is equal to 20, if B which is greater than A, print B is greater than A. முடிச்சிட்டு ஃபைல் சேவ் ஆல் ரன். இப்போது இதில் என்னென்னு பார்த்தோம்னா ஏயை விட பி தான் கிரேட்டராக இருக்குது. அப்போது அதனால என்னென்னு பார்த்தோம்னா இதில் வந்து அவுட்புட்டில் வந்து பி இஸ் கிரேட்டர் தன் ஏன்னு வந்துருக்கு. இப்போ நம்ம எலிஃப் ஸ்டேட்மெண்ட். இந்த எலிஃப் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தோம்னா எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்டு தான் எலிஃப் ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறோம். அதை எப்படி இதில் யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 24ன்னு கொடுக்குறேன். பி விச் இஸ் ஈக்குவல் டு 15ன்னு கொடுக்குறேன். இப்போ இஃப் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு பியாக இருந்துச்சுன்னா print A and B are equal. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த எலிஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த எலிஃப் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தோம்னா ரெண்டு கண்டிஷன். இப்போ ஒரு கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆச்சுன்னா ஒருவேளை நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து ட்ரூவாக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வேண்டி தான் என்ன பண்ணுறோம்னா இந்த எலிஃப் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். எலிஃப் B which is greater than A, print B is greater than A. முடிச்சிட்டு ஃபைல் சேவ் ஆல் கிளிக் பண்ணிட்டு ரன் கண்டிஷன் வித் எக்ஸ்பிளனேஷன். இப்போ என்னன்னு பார்த்தோம்னா இதில் பி தான் ஏ விட கிரேட்டராக இருக்குது. அப்போ என்னன்னு பார்த்தோம்னா அவுட்புட்டில் வந்து பி இஸ் கிரேட்டர் தன் ஏன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ ஒருவேளை இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸுமே ட்ரூவாக இல்லைன்னா ஃபால்ஸாக இருந்துச்சுன்னு நம்ம என்ன பண்ணுறோம்னா அடிஷ்னலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணுறோம். அதான் என்னென்னு பார்த்தோம்னா எல் ஸ்டேட்மெண்ட். இப்போது இதில் நான் வந்து நம்பரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். ஏஏ கிரேட்டர் நம்பராக கொடுத்துட்டு பிஎஸ் ஸ்மாலர் நம்பரை எடுத்துக்கிறேன். இப்போ நான் இல்லை எல் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணுறேன். எல்ஸ் print A is greater than B. இப்படி கொடுத்தா என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா இன்னொரு லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த லைன் என்னென்னு பார்த்தோம்னா அந்த ரெண்டு கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆச்சுன்னு என்னென்னு பார்த்தோம்னா இந்த கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். முடிச்சுட்டு ஃபைல் சேவ் ஆல் ரன் அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம். இப்போ என்னென்னு பார்த்தோம்னா இந்த ப்ரோக்ராமில் ஏ தான் பிஏ விட கிரேட்டராக இருக்குது. அப்போ என்னென்னு பார்த்தோம்னா லாஸ்ட் இருக்க அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கிறதுனால அவுட்புட்டில் அந்த கண்டிஷன் வந்து பிரிண்ட் ஆகுது.
இப்போ இதில் ஒருவேளை நம்ம எல்ஸ் கிட்ட இருக்கிற அந்த செமிகாலன் எடுத்தோம்னா என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா சிண்டெக்ஸ் எரர் காட்டும். ஏன்னு பார்த்தோம்னா இந்த எல்ஸ் கிட்ட கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு காலன் போடணும். அதனால் அந்த காலன் எடுத்தோன்னு என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து சிண்டெக்ஸ் எரர் காட்டுது. அதே மாதிரி இப்போ நான் இதில் என்னென்னு பார்த்தோம்னா ஸ்பேஸ் விட்டு இண்டென்டேஷனோட கரெக்டாக போட்டிருக்கேன். இப்போ இதில் நான் வந்து கேப்பே விடாமல் இப்படி சேர்த்து போட்டு எழுதுனா என்ன வரும்னு பார்த்தோம்னா இண்டென்டேஷன் எரர் நீ காட்டுது. எல்லாமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஸ்பேஸ் விட்டு நம்ம எழுதினோம்னா கரெக்டான அவுட்புட் காட்டும். இப்போ எந்த எரரும் இல்லாதனால கரெக்டான அவுட்புட் காட்டுது. இப்போ நம்ம கொஞ்சம் பெரிய ப்ரோக்ராம் பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிரேட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஸ்டூடெண்ட் நேமை நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு ரோல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து டோட்டல் மார்க்ஸ் அப்படின்னு என்ன பண்ண போகிறோம்னு நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ஆவரேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிரேடை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தோம்னா இஃப் த ஆவரேஜ் இஸ் லெஸ் தேன் 50, ஆவரேஜ் வந்து 50 விட குறவாக இருந்துச்சுன்னா எஃப் கிரேட் கொடுக்கணும். இப்போது ஆவரேஜ் வந்து 60 விட குறவா இல்லைன்னா ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இ கிரேட் கொடுக்குறோம். ஆவரேஜ் வந்து 70 விட குறவா இல்லைன்னா ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா டி கிரேட் கொடுக்குறோம். 80 விட குறவா இல்லைன்னா ஈக்குவலாக இருந்துச்சுன்னா சி கிரேட் கொடுக்குறோம். 90 விட குறவா இல்லைன்னா ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பி கிரேட் கொடுக்குறோம். 100 விட குறவா இல்லைன்னா ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஏ கிரேட் கொடுக்குறோம். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஏ விச் இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் த ஸ்டூடெண்ட் நேம், பி விச் இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் த ரோல் நம்பர். இப்போ என்னன்னு பார்த்தோம்னா இதில் நம்ம வந்து எந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷனுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால என்னென்னு பார்த்தோம்னா இதில் நம்ம வந்து இன்டீஜர் ஃப்ளோட் எதுவுமே நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணாமல் சிம்பிளாக போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா மார்க்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அந்த மார்க்ஸ் அடிஷன் வந்து நம்ம பண்ண போகிறதுனால என்ன பண்ண போகிறோம்னா அதை வந்து என்னென்னா இன்டீஜர் ஃபார்மேட்டில் எழுத போகிறோம். m1 which is equal to int of input of enter the first subject mark. அதே மாதிரி என்னன்னா 4 டைம்ஸ் எழுதணும். அதனால நான் என்ன பண்றேன்னா காப்பி பேஸ்ட் பண்றேன். இப்போ இல்லை m2 நீ போடுறேன். செகண்ட் சப்ஜெக்ட் மார்க் m3, தேர்ட் சப்ஜெக்ட் மார்க் m4, ஃபோர்த் சப்ஜெக்ட் மார்க். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா டோட்டல் கண்டுபிடிக்க போறேன். டோட்டல் which is equal to m1 plus m2 plus m3 plus m4. நெக்ஸ்ட் நான் ஆவரேஜ் கண்டுபிடிக்க போறேன். ஆவரேஜ் which is equal to m1 plus m2 plus m3 plus m4 divided by 4. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த டோட்டல் வேல்யூவையும் இந்த ஆவரேஜ் வேல்யூவையும் கீழே பிரிண்ட் பண்ண போறேன். print of the total mark is comma total. Print of the average mark is.
ஆவரேஜ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஆவரேஜ் மார்க்கை வச்சு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிரேட் கொடுக்க போகிறோம். இஃப் ஆவரேஜ் less than 50, print F grade. Elif average less than or equal to 60, print E grade. Elif average less than or equal to 70, print D grade. Elif average less than or equal to 80, print C grade. Elif average less than or equal to 90, print B grade. Elif average less than or equal to 100, print A grade. முடிச்சிட்டு ஃபைல், சேவ் ஆல், ரன், ரிப்போர்ட் கார்டு இது கிளிக் பண்ணோம்னா ஸ்டூடெண்ட் நேம் நான் என் பேரை கொடுக்குறேன். ரோல் நம்பர் சும்மா ஒரு ரோல் நம்பர் நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் மார்க் கேட்குது, செகண்ட் சப்ஜெக்ட் மார்க் கேட்குது, தேர்ட் சப்ஜெக்ட் மார்க், ஃபோர்த் சப்ஜெக்ட் மார்க். இப்போ இதில் என்னென்னு பார்த்தோம்னா டோட்டல் மார்க் ஃபஸ்ட்டு காட்டியிருக்கு, செகண்ட் என்னென்னு பார்த்தோம்னா ஆவரேஜ் காட்டியிருக்கு, ஆவரேஜ் என்னென்னு பார்த்தோம்னா 83ன்னு வந்திருக்கு. அப்போது 83னா என்னென்னு பார்த்தோம்னா அதில் என்ன பிரிண்ட் ஆகும்னு பார்த்தோம்னா பி கிரேட் பிரிண்ட் ஆகும். ஏன் பி கிரேட் பிரிண்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 90. அப்போது 90க்கு கீழே வர நேரம் நமக்கு வந்து பி கிரேட் ஆகும். அப்போது 90 கீழே வர நேரம் தான் என்ன வரும் பார்த்தோம்னா 83 வருது. அதனால் என்னென்னு பார்த்தோம்னா 83 வந்திருக்கனால பி கிரேட் வந்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட நம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் வீடியோ இல்லாமல் இந்த பைத்தானில் இன்னும் கொஞ்சம் பேசிக்கான டாபிக்ஸ் பற்றியும் டெஃபினேஷன் பற்றியும் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். பாய்.